வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்றது ரொம்ப பிடிக்கும். என்னதான் ஜெல் பென்னா இருக்கட்டும், இல்ல இங்க் பென்னா இருக்கட்டும், இப்படி காஸ்ட்லியான பென்ஸ் எல்லாம் இருந்தாலும், எல்லாருக்குமே இந்த பால் பாயிண்ட்ல எழுதுறது அப்படின்றது ரொம்ப பிடித்த விஷயம்னு வச்சுக்கோங்க. அதுலயும் ஒரு சில பேருக்கு இந்த பால் பாயிண்ட்ல தான் ரொம்ப நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதுல நம்ம முக்கியமா நோட் பண்ண வேண்டியது, எதுக்காக அந்த பால் பாயிண்ட் பென்னோடைய கேப்லலாம் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு அப்படின்றது ஒரு பெரிய கன்ஃப்யூஷனா இருக்கும். இது எதனால வச்சிருக்காங்க? மேபி அந்த பென்னுக்கு ஏர் சர்க்குலேஷன் தேவையோ, அப்பதான் அது ட்ரை ஆகாம இருக்குமோ, அப்படிலாம் நெறைய கன்ஃப்யூஷன் இருந்திருக்கும். இல்ல நெறைய பேர் அத பத்திலாம் யோசிக்காமயே விட்டுருப்போம். ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல ஹோல் இருக்கு அப்படின்னே தெரியாம இருந்திருக்கும். ஆனா, அத வச்சதுக்கான ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சின்ன குழந்தைங்கலாம் இந்த பேனா மூடியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, படக்குன்னு எடுத்து வாயில போட்டு "இது கண்ணு என்ன பண்றதுன்னு தெரியல கண்ணு" அப்படின்ற மாரிலாம் வீட்ல நெறைய பேர் புலம்புறத நம்ம கேட்டுருக்கோம். ஸோ அதுக்காகவே குழந்தைங்க எல்லாமே இந்த பென்னுடைய கேப்ப எடுத்து முழுங்கிட்டாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிரீதிங் அங்க தடபடக்கூடாது அப்படின்றதுக்காகவே தனியா ஒரு ஹோல்ஸ் வச்சிருக்கிறதா சொல்றாங்க. இது என்னப்பா அவ்ளோ காம்ப்ளிகேஷனுக்காகலாம் பண்ணுவாங்களா? அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இது ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய இன்சிடென்ட் அப்படின்ற மாரி நம்ம நெனச்சாலும், அப்படியும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாதே அப்படின்ற ஒரு முன்னோக்கு சிந்தனையினால மட்டுமே தான் இந்த மாதிரி செயல்படுத்துறாங்க. நெறைய பேரு சாப்பிடுவாங்க. ரொம்ப சூப்பராவே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு வெயிட்டே போடாது. ஆனா சாப்பிடவே மாட்டாங்க. ஒரு சில பேருக்கு வெயிட் போடும். என்னய்யா இது ஒண்ணும் புரியலையே! கன்ஃப்யூஷனா இருக்கே! அப்படின்ற மாரி தான் குழப்பத்துல இருப்பாங்க. இன்னும் நெறைய பேரு வொர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா கேலரீஸ் எல்லாம் பர்ன் ஆகுதா இல்லையான்னு தெரியல. சும்மா இந்த வாட்சும் காட்டுது நானும் நம்புறேன் அப்படின்ற மாரி நெனைப்பாங்க. உண்மையிலேயே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, நீங்க வொர்க் அவுட் பண்ணும்போது அந்த கேலரீஸ் எல்லாம் பர்ன் ஆகும். அதுக்கப்புறம் ஆகாது அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருப்பீங்க. ஆனா, நீங்க வொர்க் அவுட் பண்றதே கேலரீஸ பர்ன் பண்ண ட்ரிகர் பண்ற மாரி தான். ஒன்ஸ் அது ட்ரிகர் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாவே உங்களுடைய கேலரீஸ் உங்களுடைய ஆக்ஷன்ஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுகிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுலயும் நீங்க சும்மாவே உட்கார்ந்துட்டு இருந்தா கூட உங்களுடைய கேலரி பர்ன் ஆனது நடக்கும். என்ன நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதல் வேகத்தோட நடக்கும். ஸோ காலையில நீங்க வொர்க் அவுட் பண்றது ரொம்ப ரொம்ப மேண்டட்டரி. காலையில நீங்க வொர்க் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டே ஃபுல்லாவே உங்களுடைய கேலரீஸ் கொஞ்சம் கொஞ்சமா பர்ன் ஆக ஆரம்பிக்கும். உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஆக்ஸிஜன் கடல்ல இருந்து கிடைக்குது நிறைய அப்படின்னு சொல்லுவாங்க. அதையும் தாண்டி அமேசான் காடுகள்ல இருந்து தான் நமக்கு ஒரு 20, 25% ஆஃப் ஆக்ஸிஜன் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கான ஆக்ஸிஜன் புரொடக்ஷன் உலகம் முழுக்க குடுக்கக்கூடியது ஒரே இடம் அப்படின்னு சொன்னா, அது கண்டிப்பா அமேசான் தான். அந்த காடுகள்லாம் அழிஞ்சிறக்கூடாது, அந்த மரங்கள்லாம் அழிஞ்சிறக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஸ்வீடிஷை சேர்ந்த ஒரு பில்லியனர் என்ன பண்ணியிருக்காரு, ஜான் அப்படின்றது அவரோட பேரு. 4,00,000 ஏக்கர் யாருக்கும் கிடையாது. எனக்கு மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே தூக்கி வளைச்சு போட்டுருக்காரு. ஆனா, அவருக்கு ஃபியூச்சர்ல எந்த ஒரு பிளானுமே கிடையாது அப்படின்ற மாரியும் சொல்லியிருந்தாங்க. ஒன் அண்ட் ஒன்லி அமேசான் காட்ட பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக மட்டுமே தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நெறைய பேர் இனிஷியேட் எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா, இவர் கொஞ்சம் மாஸ் புரொடக்ஷனா வாங்கி போட்டதுனால, இது இப்போ வரைக்கும் கொஞ்சம் பெரிய நியூஸாவே இருக்கு. இந்த விஷயம் இப்ப ரீசென்ட்டா நடந்ததுன்னா பரவால்ல. 2005லயே இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் இந்த பெருமைய ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறவரு ஜான் தான். எல்லாருமே யான் பண்ணுவோம். அதுலயும் இந்த யானிங் எதனால பண்றோம்? கொட்டாய் விடுறதுக்கு என்னதான்ப்பா ரீசன் அப்படின்ற மாரி நெறைய குழப்பம் இருக்கும். அத விடும்போது கண்ணெல்லாம் கலங்கும். ஆனா உண்மையிலேயே நம்மளுடைய பிரெயின்ல என்ன நடக்குது? ஆக்சுவலா அது ஒரு சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லலாம். என்னப்பா அது சம்மந்தமே இல்லாம பேசுற அப்படின்னு தானே கேட்கிறீங்க? என்னன்னா நமக்கு நமக்கு தூக்கம் வருது. ஆனாலும் வொர்க் இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ரொம்ப எக்ஸாஸ்ட்டா இருப்போம் இல்லையா? அந்த மாரியான சிச்சுவேஷன்ல நம்ம யான் பண்ணும்போது, உடனே என்ன ஆகும்? டப்ன்னு நம்மளுடைய பிரெயின் ஒரு ரெஃப்ரெஷ்மென்ட் குடுக்கும். அது போக நம்ம தூக்கத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இப்படியே ரிவர்ஸ்ல நைட்ல என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு இண்டிகேட்டரா அது அப்படியே கொட்டாவியா வெளிய வர ஆரம்பிக்கும். ஆனா, அதுவுமே ஓரளவுக்கு ஸ்லீப்ப கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா, நீங்க கரெக்ட்டான டைம்ல தூங்கி எந்திரிச்சீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையும் நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ரிசர்ச் பண்றதுக்காக நாசா மாரியான ரிசர்ச் சென்டர்லாம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வொர்க் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா, இப்ப திடீர்னு இங்கிருந்து ஒரு மிசைலையோ, ராக்கெட்டையோ லான்ச் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த கோடிங் இல்லையா? அந்த கோடிங்ல ஒரு கமா, இல்ல ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி, ஒரு செமிகோலன் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணா கூட, அது கிராஷ் ஆகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா, ரொம்ப துல்லியமா வொர்க் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல தான் இப்ப நாசா மாதிரியான ரிசர்ச் சென்டர்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, இப்ப லேண்ட்ல இருக்கக்கூடியதுன்னா ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். ஆனா, இதெல்லாம் நம்மளையும் தாண்டி உயரத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயம். அங்க ஏதாவது ஒரு சின்ன பிழை நடந்தா கூட, அத திருத்துறதுக்கு முன்னாடியே சேதாரம் நிச்சயம்ன்ற மாரி ஆயிடுமா. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாரி சூப்பரான கன்டென்ட்டோட உங்கள நான் சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜயஸ்ரீ. டேக் கேர்.